பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான சிவன் கோவில் இது. சின்ன வயசு மே மாசம் லீவ்ல அம்மா இந்த கோவிலுக்கு எங்களை அழைச்சிட்டு வந்துருவாங்க. இப்ப நான் என்னோட யூடியூப் சேலரியில என்னோட பசங்களையும் அம்மாவையும் இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். 12 வருஷம் இந்த கோவிலுக்கு வந்து கடைசியா 2012 என்னோட ஹஸ்பண்ட் கூட இந்த கோவிலுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் 12 வருஷம் ஆச்சு இந்த கோவிலுக்கு வந்து. நான் சின்ன வயசுல வரும்பொழுது டிக்கெட்லாம் இல்ல, பெரிய சிவனையும் இந்த குகைக்குள்ள இருக்கிற இந்த சிவலிங்கங்களையும் பார்த்துட்டு நம்ம வரலாம். என்னடானா ஒருத்தருக்கு 250 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. வாங்குற 250 ரூபாய்க்கு எதனா வேலை செய்யணும் இல்லையா? உள்ள நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. கோவிலுக்குள்ள போயிட்டு சிவனை வழிபாடு செஞ்சுட்டு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது, உதவத்தி விளக்கு ஏத்துறது போல நிறைய ஆக்டிவிட்டிஸ் நாம பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். நான் நமக்கு வேணும்னா நாம விளக்கு ஏத்திட்டு வரலாம், அவங்களே சார்ஜ் பண்ணி விளக்கு தர்றது கொஞ்சம் அநியாயமா தான் இருக்கு. கோவிலுக்கு போனோம்னு நாம நினைக்கிறதே நல்ல நிலைமைக்கு நாம வரணும் தான். நம்ம கொடுக்குற டிக்கெட் காசுல கோவில்கள் தான் நல்லா வளரும். எனக்கு கோவிலுக்கு போனோமா சிவனை வழிபாடு செஞ்சோமா வந்தோமான்னு இருக்கணும். கோவிலுக்கு முன்னாடி ஒரு மால் இருக்கு, இந்த கோவிலோட மால்னு சொல்றாங்க. கோவில்கள் எல்லாம் காசு வாங்குறதுல தான் குறியா இருக்காங்க. இந்த கோவில் ஒரு பாட்டுல வரும்,